பிளாஸ்டிக் பையுடைய பயன்பாட்டை தவிர்த்து துணிப்பையுடைய பயன்பாட்டை ஊக்குவிக்கும் விதமாக முதலமைச்சர் இன்று மீண்டும் மஞ்சள் பை பயன்பாட்டை தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த புதிய திட்டம் குறித்து தெரிந்து கொள்ளலாம். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய 14 வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தமிழக அரசு தடை விதித்துள்ளது. ஆரம்பத்தில் மக்கள் இதனை பின்பற்றி துணிப்பைகளுக்கு மாறியிருந்தாலும் காலப்போக்கில் மீண்டும் நெகிழி பைகளை பயன்படுத்த தொடங்கிவிட்டனர். இந்நிலையில் நெகிழி பைகளின் பயன்பாட்டை விடுத்து அதற்கு மாற்றாக துணிப்பைகளை உபயோகிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் தமிழக அரசு மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீண்டும் மஞ்சப்பை இயக்கத்தை தொடங்கி வைத்தார். துணிப்பைகளின் நன்மைகள், பிளாஸ்டிக் பைகளின் தீமைகளை விவரிக்கும் கண்காட்சியும் கலைவாணர் அரங்கில் நிறுவப்பட்டுள்ளது. அதனையும் முதலமைச்சர் பார்வையிட்டார். நாம் ஒரு நாள் தேவைக்காக பயன்படுத்தும் நெகிழி பைகள் மக்குவதற்கு எடுத்துக்கொள்ள ஆகும் காலம் பல 100 ஆண்டுகள். எனவே மக்கள் சுற்றுச்சூழலுக்கு உகந்த துணிப்பைகளுக்கு மாறுவதே காலத்தின் கட்டாயம். துணிப்பை பயன்பாடு அப்படிங்கிறது எப்படி தொடங்குச்சு, தமிழ்நாடு முழுவதும் எந்தெந்த மாவட்டங்களில் அதிகமான உற்பத்திலாம் நடக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். துணிப்பைகள் அப்படின்னு பேச ஆரம்பித்தோம்னா நம்ம துள்ளி திரிந்த காலங்கள் எல்லாம் அப்படி நினைவுக்கு வந்துடும். நமக்கு தின்பண்டங்கள் எது வந்தாலும் அந்த துணிப்பையிலேருந்து தான் எடுத்து கொடுப்பாங்க. நம்ம தாத்தா, பாட்டி, அத்தை, அப்பா, அம்மா யாராக இருந்தாலும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு புடி அறுந்து போயிடும். அதை தையல் போட்டு பயன்படுத்துவாங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த நாடாவோட இந்த கைப்பிடியோட போட்டு முடிச்சு போட்டுலாம் பயன்படுத்துறதுலாம் உண்டு. அதுக்கப்புறமும் கூட என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது கறி துணியாக பயன்படும். கடைசி வரைக்கும் தன் ஆயுள் முழுவதும் நம்ம கூட இருந்துக்கிட்டே இருக்கும் துணிப்பைகள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் எதில் பார்த்தாலும் மங்களகரமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இந்த மஞ்சள் பைகளில் வச்சு தான், துணிப்பைகளில் வச்சு தான் தாம்பூலம் கொடுப்பாங்க. பார்க்கலாம், அந்த மணமகன் மணமகள் பேர்லாம் கூட போட்டிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா துணி கடையில் போட்டு ஏதோ ஒரு துணி எடுத்தால் கூட அந்த துணிப்பையில் வச்சு தான் கொடுக்கறது வழக்கமாக இருந்தது. நகை கடையிலும் சரி, நகை எடுத்தால் கூட மங்களகரமாக மஞ்சள் பையில் வச்சு கொடுக்கறது வழக்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் கூட நமக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அது புத்தக பையாக பயன்பட்டுருக்கு. நம்ம பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது பணப்பையாக பயன்பட்டுருக்கு. அதுக்கப்புறம் பயணப்பை, யார் எங்கே வெளியே போனாலும் கையில் ஒரு துணிப்பை எடுத்துகிட்டு போகிறது வழக்கமாகவே வச்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா புத்துயிர் இருக்குது துணிப்பைகளுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னென்னா தொண்டு நிறுவனங்கள், வங்கிகள் மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு, அதாவது ஆர்வம் உள்ள அத்தனை பேருக்கும் அவர்கள் பயிற்சி கொடுக்குறாங்க இந்த துணிப்பை எப்படி உற்பத்தி செய்கிறது அப்படின்னு சொல்லி. அதில் பார்த்தீங்கன்னாக்கா மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்கிற பெண்கள் நிறைய பேர் கற்றுக்கிறாங்க. அப்படி கற்றுக்கிற அந்த காலகட்டத்தில் பயிற்சியில் அப்போது அவங்களுக்கு தேநீர் கொடுக்குறாங்க, உணவு கொடுக்குறாங்க, உற்சாகப்படுத்துகிறாங்க, எப்படியா அந்த தொழிலை கற்றுக்கோங்க அப்படின்னு. குடிசை தொழிலாக இன்னும் தமிழகத்தில் பல பகுதிகளில் இதை துணிப்பையை தயாரிச்சுட்டு தான் இருக்காங்க. தங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பதற்கு இந்த துணிப்பைகள் காரணமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. அடுத்த பார்த்தீங்கன்னா பெருமளவில் உற்பத்தியாகும் பகுதிகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தமிழகத்தில் பல பகுதிகளில் துணிப்பைகள் உற்பத்தி செய்கிறாங்க. ஆனால் துணிப்பைன்னு சொன்னாலே நமக்கு பவானி, அதாவது ஈரோடு மாவட்டம் பவானி தான் நினைவுக்கு வரும். ஏன்னா அதிக அளவில் இன்றைக்கும் துணிப்பைகள் உற்பத்தி அங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னிமலை, அதுவும் பவானியில். அதுக்கப்புறம் மதுரையில் பட்டுத்தூண் அப்படிங்கிற இடத்துலையும், எடுகடல் தெரு அப்படின்ற இடத்துலையும் துணிப்பைகள் அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்க. நீங்கள் மறுபடியும் இந்த மாதிரி மஞ்சப்பை அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக தமிழக அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. மஞ்சப்பையோடு நம்ம புழங்கி இருந்த காலங்கள் மீண்டும் வருமா அப்படின்றது தெரியல. ஆனால் மீண்டும் அந்த பைகள்லாம் புழக்கத்துக்கு வரப்போகுது அப்படின்னும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு மெய்யநாதன் இந்த அமர்வில் நம்மோடு விருந்தினராக இணைந்திருக்கிறார். அரங்கத்திலிருந்து பங்கேற்றிருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். ஒரு முன்னோடி திட்டத்தை தமிழ்நாடு அரசு மீண்டும் தொடங்கியிருக்கு அப்படின்னு நிறைய பாராட்டுக்களை நம்ம சமூக வலைதளங்கள் மூலமா பார்க்க முடிந்தது நேற்று. இந்த திட்டத்தை இன்றைக்கு முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறாருங்கிற செய்தி வெளியான பிறகு
முதலமைச்சர் இன்றைக்கு பேசுனதுல 2 செய்திகள் முக்கியமானது. ஒன்று, மஞ்சள் பை பயன்படுத்துறத வந்து அவமானமா நினைக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு. இன்னொன்னு வந்து அரசால மட்டும் இந்த பிளாஸ்டிக் பையுடைய பயன்பாட்டை குறைச்சிட முடியாது, மக்களுடைய ஒத்துழைப்பு முக்கியம் அப்படின்னு சொன்னார். நம்ம ஒண்ணுன்னா பேசுவோம். மக்கள் வந்து அவமானமா நினைக்கிறாங்களா அந்த மஞ்சள் பை பயன்பாட்டை? ஏன்னா நம்ம பார்த்தோம், தொடக்கத்துல அதுதான் பயன்படுத்திட்டு இருந்தோம். எப்போ அது மாறுச்சு? அதாவது இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் மஞ்சப்பை அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு திட்டத்தை தொடங்கி வைத்து இன்றைக்கு நாடெங்கும் அது மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக தொடக்க காலத்தில் நாம் வந்து எல்லா இடங்களிலும் மஞ்சப்பை கையில் இருந்துச்சு. இப்போ திருமண விழாக்களில் கொடுத்தாங்க. ஒவ்வொரு முக்கியமான விழாக்கள், மங்களகரமான விழாக்கள் நடைபெறுகின்ற அத்தனை இடங்கள்லையுமே இந்த மஞ்சப்பை பயன்படுத்தப்பட்டது. காலப்போக்கில் அதில் ஒரு மாற்றம் வர்றப்போ தான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்ன மாதிரி இந்த மஞ்சப்பை பயன்படுத்துகிறத நிறைய இடங்களில் நாம் நவீன தொழில்நுட்பத்திற்கேற்ப, நவீன உலகத்திற்கேற்ப நாம் தவிர்க்க தொடங்கினதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதுக்கு மாற்றாக நாம் என்ன பயன்படுத்த தொடங்கினோம்னா பிளாஸ்டிக்கை எல்லாரும் பயன்படுத்தணும். ஆரம்ப காலத்தில் வந்து நாம் வந்து ஒரு சந்தைக்கு போனாலும் பையோடு போவோம், ஒரு கடைக்கு போனாலும் பையோடு தான் போவோம். அதே மாதிரி திருமண விழாக்கள் போன்ற அந்த முகூர்த்த புடவைகள் இதெல்லாம் வந்து மஞ்சள் பையில் தான் வச்சு கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த சிறப்பு இன்னும் பார்த்தீங்கன்னா சந்தைக்கு போயிட்டு வர்றப்போ எல்லாருமே நம்ம வந்து அந்த பொருட்கள் எல்லாமே வந்து அந்த ஒரு பையில் வச்சுருக்கப்போ என்னென்னா அந்த பொருட்கள் காய்கறியாக இருக்கட்டும், அதே மாதிரி மற்ற தின்பண்டங்களாக இருக்கட்டும், மற்ற அதனோட ரிலேட்டடாக இருக்கட்டும் ஒரு பையில் வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்போம். எப்போ போனாலும் நம்ம கையில் கூடவே ஒரு துணிப்பை நம்ம கையில் இருந்தது கடந்த காலத்தில். ஆனால் இப்போ இந்த மாற்றம்ங்கிறது வந்து ஒரு 30 வருஷத்துக்கு இடையில தான் அந்த மாற்றமே ஏற்பட்டிருக்கு. இந்த 30 வருஷத்துக்கு இடையில மிகப்பெரிய அளவில் அந்த மறக்கடிக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக நம்ம பிளாஸ்டிக் தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு உருவானோம். இதனால முதல் பாதிப்பு யாருக்குன்னா இந்த பூமியில் இருக்கின்ற விலங்குகளுக்கு. பூமியில் எடுத்துட்டு அந்த ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி வீசுகிற அந்த பிளாஸ்டிக்கை எதிர்பாராமல் விலங்குகள், அதே மாதிரி மாடுகள், கால்நடைகள் உணவாக உண்றப்போ வந்து அதனுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு நிறைய விலங்குகள் உயிரிழக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதே மாதிரி நிறைய இடங்கள்ல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டம்யார்டில் நிறைய கோடிக்கணக்கான டன் வந்து அங்கங்கே குவிஞ்சு கிடக்குது. அதை நாம் என்ன செய்கிறோம், எப்போ பண்ண போகிறோங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆறு, அதே மாதிரி ஏரி குளங்களில் கலந்து கடலில் போய் கலக்கிறப்போ வந்து கடலில் போய் அந்த எதிர்பாராமல் அந்த மீன்கள் உணவாக சாப்பிட்றதுனால அந்த கடல் மீன்கள், கடல் ஆமைகள், அதே மாதிரி கடல் பறவைகள், கடல்வாழ் உயிரினங்களுக்கு உயிரிழப்பு கூட ஏற்படுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் எந்த எதுவுமே அறியாத இந்த பூமியில் இருக்கின்ற பல்லுயிர்கள், விலங்கினங்கள், கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை நாம் தடுக்கணும் அப்படிங்கிறது தான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய மிக மிக முக்கியமான நோக்கமாகும். என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க இப்போ இதை வந்து எப்படி ஏன்னா ஒரு நவீனமயமாக்கணும், இது மஞ்சள் பைங்கிறத வந்து நவீனமயக்கணும். இந்த தலைமுறைக்கும் அதை வந்து எடுத்துட்டு போறதுல அவங்க அவமானமா நினைக்காம முதலமைச்சர் சொன்ன மாதிரி அதையும் ஒரு கௌரவமாக ஒரு பிரஸ்டீஜாவும் பார்க்கணும். என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க, எப்படி கொண்டு போய்? மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் யாரெல்லாம் மஞ்சப்பையை பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் சுற்றுச்சூழலுக்கு ஆதரவானவர்கள், யாரெல்லாம் மஞ்சப்பையை பயன்படுத்த தவிர்த்து பிளாஸ்டிக்கை பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் சுற்றுச்சூழலுக்கு எதிரானவர்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்காங்க. இப்போ எல்லாருமே வந்து மஞ்சப்பை தான் பயன்படுத்தணும்னு இல்லை, தேவையான இடங்களில் நூல் பைகளை பயன்படுத்துங்க, அவ்வளோதான். அது பல முறை எப்படி நவீன தொழில்நுட்பத்திற்கேற்ப அந்த மாதிரி பைகளே இப்போ வந்து தயாரித்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மன ரீதியாக வந்து ஒட்டுமொத்தமாக அத்தனை பேரும் நாம் வந்து மன ரீதியாக பிளாஸ்டிக்கை, நெகிழியை பயன்படுத்தக்கூடாது, துணிப்பைகளை தான் பயன்படுத்தணும், இந்த மாதிரி முதல்வர் அறிவிச்சிருக்கிற இந்த மஞ்சப்பைகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிற மனநிலைக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம நிலைமை. இதை வந்து தொடர்ந்து மக்கள்கிட்ட இன்றைக்கு பிரச்சாரமாக கொண்டு போகிறோம். குறிப்பாக வந்து நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய நோக்கம் என்னன்னா, இன்னைக்கே பேசுகிறப்ப குறிப்பிட்டு சொன்னாங்க, பள்ளி கல்லூரி அந்த மாணவ செல்வங்களிடத்தில் கொண்டு போய் விழிப்புணர்வை சேர்க்கிறது. அப்போ குறிப்பாக வந்து அந்த மாணவர்கள் தங்களுடைய பெற்றோர்கள்ட்ட போய் சொல்கிறப்போ கண்டிப்பாக அதை கேட்பாங்க, பிளாஸ்டிக் பயன்படுத்தாதீங்க, துணிப்பை தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறப்போ தங்களுடைய குழந்தைகள், தங்களுடைய பெற்றோர்கள், தாத்தா இப்படி எல்லாருக்கும் சொல்கிறப்ப அது ஒரு மாற்றம் ஏற்படும்.
அது இல்லாம அரசு அலுவலகங்கள் அத்தனை இடங்களும் தேவையான இடங்கள்ல அந்த பிளாஸ்டிக் தவிர்த்து மற்ற பொருட்களை பயன்படுத்தணும், அந்த மாதிரி பையை பயன்படுத்தணும் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கூட உள்ளாட்சி நகர்ப்புற வளர்ச்சித்துறை மூலமாக விழிப்புணர்வுகளை கொண்டு சேர்க்கிறது. அதே மாதிரி இந்து சமய அறநிலைத்துறை, இப்படி ஒட்டுமொத்த அனைத்து துறைகளிலுமே நாம எதிர்காலத்தில் பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாது. முதல்ல துறைகளுக்கு கொண்டு வரீங்க, அரசு அரசு துறைகளுக்கு கொண்டு போறோம், பள்ளி கல்லூரிகளுக்கு கொண்டு போறோம், அதுக்கப்புறம் சமூக ஆர்வலர்கிட்ட கொண்டு போறோம். இப்படி ஒரு குறிப்பிட்ட அளவில் அந்த ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறதா முதலமைச்சருடைய ப்ரொடக்ஷனை பண்ண முடியுமா? இப்ப நம்ம செய்தியாளர் சொல்லும் போது பார்த்திருப்பீங்க, ஈரோடு, அதுல பவானி, சென்னிமலை, மதுரையில 2 இடம் சொன்னாரு, அங்கதான் உற்பத்தி நடக்குதுன்னு. இப்ப உற்பத்தியை இப்ப நீங்க பரவலாக்க போறீங்கிற போது உற்பத்தி நிறைய தேவைப்படும். அப்போ உற்பத்தியை பரவலாக்க என்ன பண்ண போறீங்க, அதிகரிக்க என்ன பண்ண போறீங்க? அதான் உற்பத்தியை பரவலாக்க இப்ப மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பொங்கல் சிறப்பு தொகுப்பு கொடுக்க போறாங்க. அதுல 2,15,00,000 குடும்பங்களுக்கு அந்த துணிப்பையில தான் கொடுக்க போறாங்க. அதை நாம பயன்படுத்தலாம். அது இல்லாம 2 கோடி ரேஷன் கார்டு, ஆமா 2,15,00,000 குடும்பங்கள் ரேஷன் கார்டுக்கு அனைத்துக்குமே பொங்கல் தொகுப்பு கொடுக்கலாம். அந்த பை எல்லா வீட்டுக்கும் போய் சேர்ந்துருது. அதை பயன்படுத்த தொடங்கினாலே போதும். அடுத்த கட்டமா இந்த தயாரிப்புகளை அதிகப்படுத்துவதற்கு மகளிர் சுய உதவி குழுக்களை முழு வீச்சில கொண்டு போறோம். இதுக்கு முன்பு இந்த 14 வகையான தடை செய்யப்பட்ட ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள் கம்பெனி இருக்குல்ல, அவங்களையும் கூப்பிட்டு யாரெல்லாம் அதை தொடங்குறதுக்கு முன் வர்றாங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களையும் அந்த தயாரிப்புகளை அதிகப்படுத்துறதுக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த துறைக்கு உத்தரவிட்டார் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, நம்ம ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய அந்த நெகிழி பயன்பாட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்றோம். மக்கள்கிட்டையும் விழிப்புணர்வு வரணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அதுல அடிப்படையா மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன, இல்ல நம்ம ஒரு சாமானியருக்கு தோன்றக்கூடிய கேள்வி, அந்த பயன்பாட்டை தவிர்க்க முடியாதா, தடுக்க முடியாதா? இந்த மாதிரி ஒரு கேரி பேக் உற்பத்தி பண்றத முற்றிலுமாக அரசால தடை பண்ண முடியாதா? அப்போ இங்க உற்பத்தியும் இருக்காது, இன்னொரு பக்கத்துல கட்டாயம் இந்த துணிப்பைக்கு மாற வேண்டிய ஒரு சூழலும் ஏற்படும். அதுல என்ன சிக்கல் இருக்கு? அதாவது இது பிளாஸ்டிக் பை உற்பத்தி குடிசை தொழில் மாதிரி தொடங்கிருச்சு. யார் வேணாலும் வீட்டுல உடனடியா உற்பத்தி பண்ண முடியும், ரெகுலரைஸ் பண்ணவே முடியாது. இது ஒரு காரணம். இதுக்கு தான் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் திரு உதயன் ஐஎஃப்எஸ் கடந்த வாரத்தில் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு. யாரெல்லாம் அந்த பிளாஸ்டிக் தயாரிப்பு தொழிற்சாலை எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்தா நாங்க அரசாங்கம் சார்பா அவங்களுக்கு வெகுமதி அவார்டு வழங்கப்படும் அப்படின்னு சொன்னார். ஒண்ணு. ரெண்டாவது, தமிழ்நாடு கொஞ்சம் முதலீடு தேவை, போதுமா? ஆமா, கொஞ்சம் முதலீடு போதும், உடனடியா அதை தயார் பண்ண முடியும், குடிசை தொழில் மாதிரி. குடிசை தொழில் மாதிரி. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் தான் நாம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு பிறகு இது கொஞ்சம் தீவிரமா நம்ம பிளாஸ்டிக் தடையை கொண்டு போறோம். கொண்டு போறது மட்டுமல்ல, 14 வகையான இந்த ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய நெகிழி மாற்றாக இன்றைக்கு அந்த நம்ம சென்னையில கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற அந்த அரங்கத்தில் கண்காட்சியில அதற்கான மாற்று பொருள் நம்ம கொடுத்திருக்கோம், என்னன்னு சொல்லியிருக்கோம். இது ஒண்ணு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் தான் இந்த தடை இருக்க தவிர மற்ற மாநிலங்கள் இந்தியா முழுவதும் ஒட்டுமொத்தமாக தடை அறிவிச்சா வெளி மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதை நம்ம தடுக்க முடியும். இப்படி எல்லா பகுதியிலையும் சுத்தி பார்த்தாலும் ஏதோ ஒரு வகையில இது தவிர்க்க முடியாத இருக்கு. ஆமா, வந்துகிட்டே இருக்கு. ஆனா இனிமே நாங்க செய்தி சேகரிக்கிறதுக்காக நாங்க கன்னியாகுமரி மாவட்டம் போயிருக்கோம், நீலகிரி மாவட்டம் போயிருக்கோம். ரெண்டுமே சுற்றுலாக்காக முக்கியமான இடங்கள். அங்க அங்க இருக்கக்கூடிய பழைய ஆட்சியர்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்து உத்தரவு மூலமா நீங்க கடைகள்காரங்களுக்கிட்டே ஒரு அச்சம் இருக்கு, அதை நீங்க வெளியில எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களை பிடிச்சிருவாங்கன்னு. அங்க இருக்கிற மக்களுடைய மனப்பான்மையும் பை கிடைக்காது, பை கடைக்கு போனா அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஓவராலா ஒரு சட்டம் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை? கண்டிப்பா இருக்கு. இன்றைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே நீலகிரி மாவட்டம் தான் நெகிழி தடை செய்யப்பட்டு பிளாஸ்டிக் ஃப்ரீ மாவட்டமா இருக்கு. அந்த மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமா எங்கேயுமே நெகிழி பார்க்க முடியாது. அதே மாதிரி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல ஒட்டுமொத்தமா அந்த வளாகத்து முழுவதுமாக நெகிழி தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது மாதிரி நீங்க சொல்ற அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடுத்த கட்டமா நடவடிக்கை கண்டிப்பா எடுத்து போவாங்க. கண்டிப்பா அதுக்கு தான் நான் முன்பே குறிப்பிட்டு சொன்ன மாதிரி நகராட்சி நகர்ப்புற வளர்ச்சி துறை, இந்த 2 துறையும் நாம இன்னும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு. குறிப்பாலும் நகராட்சி துறை தான் இன்னும் அவங்க எல்லா இடங்களும் போய் பார்த்தா உடனடியாக அதை தடை பண்ண முடியும், ஒரு எங்கெங்க இருக்கோ அதை கைப்பற்ற முடியும் அப்படிங்கிற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். முதல்ல மாற்று அந்த 14 வகையான தடை செய்யப்பட்ட பொருட்களுக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய அளவில் மாற்றை நாம ஏற்படுத்தி கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் இதற்கான சட்டங்கள்
இன்னும் தடை செய்யப்படும். கண்டிப்பா இதுல என்ன பிரச்சனைனா, ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபாய் முதலீடு வச்சு பூ விற்கக்கூடிய ஒரு பாட்டியா இருக்கட்டும், இல்ல தேநீர் விற்கக்கூடிய ஒரு கடைக்காரா இருக்கட்டும், அது மாதிரி இப்ப சாலை ஓரத்துல திடீர்னு ஒரு பொருளை ஒருத்தர் பாக்குறாரு, வீட்டுக்கு வாங்கிட்டு போகணும், ஆனா அவர்கிட்ட பை இருக்காது. இல்ல சாலை ஓரம் வேலை செய்வாங்க, அவங்க அங்க வேலை செய்யக்கூடியவங்களுக்கு தேநீர் வாங்கிட்டு போகணுங்கிற போது அவர் அதை கேரி பேக்ல கொடுக்குறாரு. இப்ப இந்த மாதிரி கடைகள்லாம் ரொம்ப நிறைய இருக்கு. இந்த மாதிரி சின்ன முதலீட்டுல பிசினஸ் பண்றவங்க நிறைய கேரி பேக்ஸ் பயன்படுத்துறாங்க. காய்கறிகள் விற்கக்கூடியவங்க, கீரைகள் விற்கக்கூடியவங்க. இப்ப இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது? ஒருவேளை வியாபாரிகள்ட்ட மாற்றங்கள் வரணுமா, இல்ல மக்களே பையை எப்போதுமே வச்சுக்கங்க அப்படின்னு நம்ம அதை அறிவுறுத்துறதா தீர்வா இருக்குமா? கண்டிப்பா மக்கள்கிட்ட மாற்றம் ஏற்படும். மக்கள்கிட்ட ஒவ்வொரு தனி மனிதனும் நாம நெகிழியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சபதம் ஏற்றால் தான் நம்ம இதை முழு வெற்றி அடைய முடியும். ஒன்று. ரெண்டாவது, இந்த 1/1/2019 கடந்த ஆட்சி காலத்தில் இந்த முறை இது தடை செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு 3 மாத காலம் அந்த பூக்கடைக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பேப்பர்ல கட்டி கொடுத்தாங்க, வாழை இலையில கட்டி கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த நிறைய இந்த ஹோட்டல்ல பேப்பர்ல மடிச்சு கொடுத்தாங்க, தாமரை இலையெல்லாம் மடிச்சு கொடுத்தாங்க. ஆனால் அந்த 3 மாத காலம் மிக சிறப்பாக நடைபெற்றது. அதுக்கப்புறம் கொரோனா பெருந்தொற்று இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இது மாறிடுச்சு. தவிர கண்டிப்பா மக்கள் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு தவிர அடாப்ட் ஆகி அவங்க நடக்கிறதுக்கு தயாராக இருக்கும். அதுக்காகத்தான் இந்த முன்னெடுப்பை நாம விழிப்புணர்வு திட்டமா முதலமைச்சர் அவர்கள் கொண்டு போறாங்க. மக்கள்கிட்ட ஒரு ஸ்கீம் இருக்கே கொண்டு வந்திருக்காங்களேன்னு மக்களோட ஒப்பீனியனும் சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம பேசுவோம். போகின்ற பொழுது கையில் எப்படி நம்ம சட்டை போட்டுட்டு தான் வெளியே போகிறோம், சட்டை இல்லாமல் வெளியே போக மாட்டோம். அதுபோல் இந்த மண்ணுக்கு உகந்தது, இந்த உடலுக்கு உகந்தது நல்ல ஆடை அப்படிங்கிற மாதிரி இந்த மண்ணுக்கு உகந்தது மஞ்சப்பை, அதை எடுத்துகிட்டு போகணுங்கிறத ஒரு சிந்தனையில் எல்லாத்துக்கும் ஒரு விதைக்கிறதா தான் இந்த இயக்கம் இருக்கும். நான் கடைகளுக்கு எடுத்துகிட்டு போகிறது, அப்புறம் என்னோட காரில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே துணிப்பைகள் தான் வச்சுருக்கேன். நான் என் குழந்தைகளுக்கும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நான் அது இல்லாமல் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன். எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். பிளாஸ்டிக் பையை தவிர்க்கணும் அப்படின்னா வீட்டில் இருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளால் முடிஞ்சது எவ்வளோ தூரம் நெகிழியை தவிர்க்க முடியும் வீட்டில் இருந்தே அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கும் நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஃபங்க்ஷன்ஸில் எடுத்து வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிளாஸ்டிக் பையை தவிர்க்கணும். மஞ்சள் பை போகும்போதே ஒவ்வொரு கடைக்கும் கொண்டுட்டு போனோம்னா பிளாஸ்டிக் பை நிறையா கடையில் நம்ம தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். நம்மளே இப்போ மளிகை ஜாமான் வாங்க போகிறோம் அப்படின்னா கடையை நம்பி இருக்காமல் நம்ம நம்மளாவே அந்த பையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். நிறைய பேர் சோம்பேறித்தனத்தினால கடையில் விற்கிற பிளாஸ்டிக் பேக்ஸ் இருக்கே, அதனால் அந்த மாதிரி சோம்பேறித்தனத்தினால நிறைய பேர் பிளாஸ்டிக் பேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பரவாயில்ல, மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இருக்கு. அடுத்த தலைமுறைக்கும் அந்த விழிப்புணர்வை கடத்துறாங்க. அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம். இறுதியா ஒரே ஒரு கேள்வி. இப்போ இதில் என்ன ஒரு சேலஞ்ச் இருக்கும் அரசுக்கு அப்படின்னா, விழிப்புணர்வு ஏற்படுத்துறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்தில் அதை மாடர்னைஸ் பண்றது. அந்த ஒரு மஞ்சப்பை அப்படிங்கிறது பழைய மாதிரி இல்லாம இப்போ இந்த ஸ்கூல் பேக் கொடுக்கறதெல்லாம் கூட புதுசா இருக்கு மாணவர்களுக்கு. அந்த மாதிரி ஒரு புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த தலைமுறைக்கும் அதை பிடிக்கிற மாதிரி இதை மாத்துறது ஒரு சவாலா இருக்கும். அதுக்கு எதுவும் முயற்சிகள் எடுக்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக இந்த தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி நாம் அந்த நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாம் மாடர்னைஸாக இந்த மஞ்சப்பைகளை தயார் பண்ணி கொடுக்கறதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளிருக்கோம். அதில் மகளிர் சுய உதவி குழுக்கெல்லாம் இது சம்பந்தமாக எங்களுடைய துறையினுடைய உயர் அதிகாரிகள் பேசியிருக்காங்க. தமிழக சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை, வனத்துறையினுடைய முதன்மை செயலாளர் இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அயல்நாட்டுகளில் கூட இதற்கான ஒப்பந்தங்கள்லாம் போடப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இல்லாமல் நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களுக்கு கேட்டுக்கொள்றதுன்னா ஒரே ஒரு விஷயம்தான், தயவுசெய்து பிளாஸ்டிக் பயன்படுத்துறது நம்ம தவிர்க்கணும். தடை செய்யப்பட்டிருக்கு, இது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையும் எந்த பகுதியிலும் தயவு செய்து கேட்குறேன், பணிவோடு கேட்குறேன், யாரும் பிளாஸ்டிக்கை எரிக்காதீங்க, தீ வச்சு எரிக்காதீங்க. அதனால் ஏற்படுகின்ற எமிஷன் மனிதனுக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களுக்கும் மிகப்பெரிய பேராபத்தை தரக்கூடிய அது மோசமான ஒரு காற்று. அதனால தயவுசெய்து இந்த சூழ்நிலையிலிருந்து யார் எப்போ நினைச்சாலும் ஒரு நெகிழியை எரிச்சிட்டா போதும் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அதை தயவு செய்து கைவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்ன முறை என்ன பண்ணணும், அவங்க அதை எப்படி பாதுகாப்பா என்ன பண்ணணும்? பாதுகாப்புக்காக நாம மறுசுழற்சி பண்றதுக்காக நாம எல்லா இடத்துலையும் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்கோம். கலெக்ட் பண்றது சொல்றப்போ இப்போ பாட்டில்னு இருக்குன்னா அதை மறுசுழற்சி பண்றதுக்கு ஒரு கிலோவுக்கு 34 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக்கை கலெக்ட் பண்றதுக்கும் அதற்கான விலையை முடிவு பண்ணி அந்த பிளாஸ்டிக் ஓவரால் கலெக்ட் பண்ணி மறுசுழற்சிக்காக எங்கெங்க இருக்கோ அது ஒப்படைக்கிறதுக்கு மாவட்டத்துடைய தலைநகரங்கள், நகராட்சி, பேரூராட்சி பகுதிகளில் அனைத்து இடங்கள்லையும் இந்த பிளாஸ்டிக்கை கலெக்ட் பண்றதுக்கான பணியும் விரைவில் தொடங்க. அரசே செய்யுதா?
ஆமா அரசே அரசே கண்டிப்பா மேற்கொள்ளுது. Okay. அரசே மேற்கொள்றதுக்கான நடவடிக்கைகள், அதுக்கு தேவைப்பட்ட தனியார் நிறுவனங்களையும் கையில் எடுத்து அதற்கான இது பண்றோம். இப்ப பாட்டில் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த பாட்டில் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வந்து அதை வந்து ஒரு மிஷின் வந்து சின்ன சின்ன பீஸா மாத்திட்டு என்ன ஆகுதுன்னா, அந்த இதுல ஒரு மிஷின் வந்து 600 பாட்டில் அந்த இதுக்கு டம்ப் பண்ணிடுது. அதை வந்து அதை வந்து நைலான் எடுத்து திருப்பி டிஷர்ட்டா மாத்துறாங்க. அதே பாலிஸ்டர் மறுசுழற்சி பண்றாங்க. மறுசுழற்சி பண்றாங்க. அதுதான் இப்ப 34 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இது ஒரு நாளைக்கு வந்து 50 லட்சம் பாட்டில் தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்றதா ஒரு புள்ளிவிவரம் சொல்றாங்க. நான் இதை அதிகப்படுத்தி 5000 மிஷின் போட்டா தமிழ்நாட்டில் எவ்வளவு வாட்டர் பாட்டில் யூஸ் பண்றாங்களோ அத்தனை மிஷினையும் அதுல நாம வந்து ரீகலெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு செய்தியை நமக்கு சொல்லியிருக்காங்க. அதே ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 2 கோடி பாட்டிலாவது நம்ம மறுசுழற்சிக்கு திருப்பி கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து கம்பெனிகளே எந்தெந்த கம்பெனி தொடங்குறாங்களோ அவங்களே இன்னைக்கு இந்த வருஷம் வந்து ஆண்டுக்கு இத்தனை லட்சம் வாட்டர் பாட்டில் பயன்படுத்தினாங்கன்னா அத்தனை வாட்டர் பாட்டில் நீங்க திருப்பி இது பண்ணணும், கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கணக்கு ஒப்படைக்கணும் அப்படிங்கிற திட்டமெல்லாம் கொண்டு வரணும் நிறுவனங்கள். ஆமா, அந்த நிறுவனங்கள்ல அதை வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறதும் அரசுடைய திட்டத்தில் கையில் இருக்கு. பிளாஸ்டிக் பயன்பாட்டை எந்தெந்த வகையில குறைக்கலாம்னு அரசு முன்னெடுக்குது. முக்கியமான விழிப்புணர்வு தான் அது, பிளாஸ்டிக்கை வந்து தீயிட்டு கொளுத்தக்கூடாது அப்படிங்கிறது. நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நியூஸ் 360. நன்றி.